பிறரை சொல்லால் காயம் செய்தால் நம்மை அது கல்லால் காயம் செய்யும். ஒருபோதும் செய்யாதே நீ தீமைகளை. தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேற யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். எச்சரிக்கும் போது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள தவறினால் சங்கடங்கள் உண்டாகும். உறவில் உங்கள் குறைகள் மட்டுமே எப்போதும் அசை போடும். அவர்கள் மனதில் மனம் சொல்வதை கேட்டாலே போதும் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய். ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நன்கு உலர்ந்த விறகு எரியும் விரைவில். நாளும் தெரிந்த மனது எல்லாவற்றையும் அறியும் எளிதில். பெற்றோர் சொற்படி கட்டாயம் நிறைவேற்று. இளமையில் நீ செய்ய வேண்டிய அனைத்து செயலையும் அப்போதுதான் முதுமையில் இருக்காது உனக்கு எந்த ஒரு கவலையும். மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது. சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தோறும். யார் மீதும் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவது இல்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். போனதை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் உன்னை நிம்மதி உறங்க விடாது. நெஞ்சம் அதை நீ எப்படியாவது மறந்துவிடு. கொஞ்சம் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. பிறர் மீது நீ வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை உன் நெஞ்சுக்கு அதிக சுமையை தரும். குறைவாகவே இருக்கட்டும். உன் கவனக்குறைவால் செய்திடும் சிறு தவறும் பிறருக்கு சாதகமாகவும் உனக்கு பாதகமாகவும் அமைந்துவிடும். சிந்தனையை சிதறவிடாதே. கூட்டத்தில் நீ இருக்கும் போது உன் காதுகளை கூர்மையாக்கு. தனிமையில் நீ இருக்கும் போது உன்னுடைய அறிவினை கூர்மையாக்கு. உன்னுடைய அனைத்து செயல்களுக்கு பின்னாலும் ஏதோ காரணம் உண்டு. நீ நல்லதை மட்டுமே எப்போது செய்வதற்கு நினை. இது உன்னுடைய மனதில் வைத்துக்கொள். இன்று நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். இல்லையெனில் பிறர் தூற்றுமாறு அமைந்துவிடும். சிலரின் செயல்கள் உன் மனதினை குழப்பும். அதற்கு நீ இசைந்து விட்டால் உன்னை திசை திருப்போம். நிறைவேறாது உன் விருப்பம். உன்னை தண்டிக்க காத்திருப்பவர்கள் சிறு தவறையும் மன்னிக்க மாட்டார்கள். நீ பார்த்து நடந்து கொள். உனக்கு விதித்த கட்டுப்பாடுகள் தளர்க்கப்படுகிறது என்றால் உன்னை அது சோதிப்பதற்காக இருக்கும். தவறுகள் செய்து நீ தண்டனைகள் பெறாதே. தனியாக இருப்பது பலவீனம் அல்ல, அதுதான் பலம். உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே. அநியாயத்திற்கு 1000 வக்கீல்கள் உண்டு. நியாயத்துக்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் போதும். புத்தரின் கல் சிலையை மூடிய பனி கதிரவனை கண்டதும் உருகிவிடுதல் போல ஞானம் பிறந்ததும் மாயைகள் விலகுதலை எடுத்து காட்டும். வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடு. ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது. வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது. நிம்மதிக்கான 2 வழிகள். விட்டு கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடுங்கள். ஏனெனில் அது பாசம். உறவென்ற பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடுங்கள். ஏனெனில் அது வேஷம். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்தால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல. உணர்ந்தவன் உயர்வான். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். வெற்றி தொடக்கமும் அல்ல, தோல்வி முடிவும் அல்ல. உன் முயற்சியும் தன்னம்பிக்கையுமே அதை முடிவு செய்கிறது. எப்போது பிரச்சனை என்று ஒன்று தோன்றுகிறதோ அப்போதே அதை தீர்க்கும் வழிமுறை ஒன்றும் இருக்க வேண்டும் என்றும் அடிப்படையை உணர்ந்தால் தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாகுவது இல்லை. ரத்தம் வராமல் ஒருவரை கொன்று
வெட்டிவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு. இப்போது எங்கே நிற்கிறீர்கள் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போக போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறப்பான நாட்களை காண முடியும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும். தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை. மனநோய் என்பது மனதால் வருவது இல்லை, சில மனிதர்களால் வருகிறது. தர்மத்திற்கு கோபம் இல்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும். தேவைப்படும் போது தேடப்படுவாய், அதுவரை அமைதியாயிரு. பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது ஒரு உயர்ந்த பண்பின் அறிகுறி. எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள், அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர். நிறைவுடையவர்களின் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்தது இல்லை. தெளிவாக இருங்கள். இல்லை என்றால் மனக்கவலை நமக்கு தான். தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம். இறைவா, எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா என்ன? தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாய் இருங்கள். சாதாரணமாக அனைத்தும் அடங்கிவிடும். நம்மில் பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தோம், பிரச்சனைகளுடனே எதிர்த்தோம், பிரச்சனைகளுடனே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரச்சனைகள் ஒன்றும் எதிரி அல்ல. நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை 100% முன்னேற வைக்க துடிக்கும் சாவிதான் அது. ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறதே என்று மனதை தேற்றிக்கொள். பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான், பூட்டை திறக்கும் சாவியை போல. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க கூட பயப்படும். குடும்ப பிரச்சனைகளுக்கு 2 காரணம்தான். ஒன்று, பேசி பேசியே பிரச்சனைகளை பெருசாக்குகிறது. இரண்டாவது, ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனைகளை பெருசாக்குகிறது. நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனை தான். அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள். பிரச்சனை முடிவுக்கு வரும். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்று விலக்கிவை, ஓய்விடு, நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுலபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை. என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்க வைக்கும். அதை நீ பருக முடியாது. அதுபோல என்னதான் பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்கும். நீ மனசு வைக்கலனா முடியவே முடியாது. வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே. தேவையானதை எண்ணி கனவு காண். உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று. தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை. தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு. நம்பிக்கை வையுங்கள், ஏமாந்து போகுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். யாரையுமே நம்பக்கூடாது என்று, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே. இன்று நீ, நாளை யாரோ, அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு. என்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும். தளராதே, துணிந்து செல். நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன.
எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை. நிறமாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. தேவைக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும், வேலை முடிந்தவுடன் பறந்துவிடும். 3 வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். 1 காரணத்திற்காக பழகும் உறவு, 2வது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள், 3வது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். அதில் 3வர்களோடு முடியும் வரை சேர்ந்து பழகுங்கள். அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான், ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. உறவிலும் சரி நட்பிலும் சரி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும். அவதானமாக இருந்து கொள். நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நம்மை அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுகள் தான். உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை. உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால். உண்மையான அன்புக்கு போலியான உறவும், போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு என்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றது. உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும். அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள். வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பகுத்து பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானது, அதை ரசியுங்கள். அன்பு மக்கரையும் நமக்கு உண்மையாக இருக்கவங்க கிட்ட காட்டினால் மட்டும் போதும். எல்லார்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது. பாசம் வையுங்கள், தவறு இல்லை. ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கத்தான் போகுது. உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்க என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபிச்சு பார்த்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்க போகுது. உங்களை பிடிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறது வச்சு நீங்க எப்படியானவர் என்பதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்க போய் என்னதான் உங்களை பத்தி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போறது இல்லை. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான், மனிதர்களும் முக்கியம்தான். அவங்க கிட்ட ஒரு தரமோ 2 தரமோ உங்க உறவு முறிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்களை நிரூபிக்க நீங்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே உங்க வாழ்வை மேல வெறுப்பு வந்துவிடும். அந்த உறவு மேலையும் நிச்சயம் வெறுப்பு வந்துவிடும். என்னடா இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்கவே இல்லையே என்று. எனவே இந்த தப்பை இனமே பண்ணாதீர்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நீ இல்லாமல் வாழ பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்த நினைக்கிறாயே, அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள். ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் நாயை போலத்தான். எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள். அவர்களுக்கு தேவையானவர்கள் வந்து விட்டால் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள். வலுக்கட்டாயமாக யாரையும் பிடித்து வைத்து விடாதீர்கள். விலகுபவர்களை விட்டு விடுங்கள். உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி தேடி வரும். அமைதியா இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. நாம் எடுக்கும் சில பல முடிவுகள் பிறருக்கு நகைச்சுவையா இருந்தாலும் அதன் காயத்தை நாம் மட்டுமே உணர்ந்திருக்க முடியும். பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல, ஆசைகளை இழப்பதே தியாகம். நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா இல்லையா, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாருங்கள். நீங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். முடிவு எடுத்த
பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டோனோ என்று சிந்திக்காதே. சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. செய்த நன்றியை வார்த்தையால் அல்ல, உனது செயல்களால் வெளிப்படுத்து. விழுந்து விழுந்து சிரியுங்கள், தவறு இல்லை. ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள். உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான். தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான். அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்புதான். மனம் தளராது. இன்று நடக்காது, நாளை நடக்கலாம். கொஞ்சம் காத்திரு, நம்பிக்கை வைத்திரு. கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி. அன்பே அவனது உற்ற தோழன். அமைதியான மனம் வலிமையும் தன்னம்பிக்கையும் தருகிறது. எனவே இது நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது. காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல. இந்த உலகில் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு உண்டு. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. நிம்மதிக்கான 2 வழிகள்: விட்டு கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது. நாளை நடப்பதை தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் மனக்கவலை தினம் தினம் கொல்லும். வீணான ஆராய்ச்சியில் காலத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்வு காட்டும். மரணத்துக்கு காட்டும் காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் ஏதும் நிகழ்வது இல்லை. இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் வருகிறது. நடுக்கடலில் ஆழம் கரையோரத்தில் இல்லை. கரையில் நிற்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடலினுள் செல்லும் போது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறியலாம். அதுபோலவே படிப்படியாகத்தான் தவத்தில் மேன்மை அடைய முடியும். பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தின் உணர்வை காண முடியும். சொல்லியவாறே செய்கையில் நடக்கும் ஒருவரின் ரம்யமான பயனுள்ள பேச்சு வர்ண நிறைவுள்ள அதிக அழகதொரு புஷ்பம் வாசனையும் பெற்றிருப்பது போன்றது. தர்மம் தேடி போய் செய். உதவி நாடி வருபவர்களுக்கு செய். தியானத்தின் மூலம் ஞானம் கிடைக்கிறது. தியானத்தின் குறைவால் ஞானம் குறுகின்றது. திருப்தியின் பெருஞ்செல்வம். கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை. அறிவாளியின் நட்பு உணர்வுகளை காண்பதை போன்றது. இன்பத்தை அளிக்கும் மூடர்களுடைய நட்பு பகைவனுடைய உறவுகளைப் போல துன்பம் தரும். உடலையும் நாவையும் மனதையும் அடக்கி வாழ்பவன் உயர்ந்தவன். குருவானவர் மாணவனை தன் மகளைப் போல கருத வேண்டும். மாணவன் குருவை தன் தந்தையைப் போல கருத வேண்டும். உன் நம்பிக்கையை மூலத்தனமாக வைத்துக்கொண்டு உன்னை முட்டாளாக்க முயற்சிக்கும் கூட்டம் அதிகம். ஏமாறாதே. வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறென்று தேடாதே. அது வேதனையாக இருக்கும். தவறுகளை ஏற்றுக்கொண்டு தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. உண்மையின் ஒளியானது கார்மேகத்தில் இருந்து விடுபட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும். உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும். மடமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம். மூடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள். பேராசை கொண்ட மனிதனிடம் மனதில் பயமும் வேதனையும் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும். பகையே பகையால் தணிக்க முடியாது. அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும். அறிவு உள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பனின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும். மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. பிறருக்கு தீங்கு நினைப்பவனை துறவி என்று சொல்ல முடியாது. பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே. அதுவே மேலான தரம். நிறை நரை தோன்றினால் மட்டுமே ஒருவர் பெரியவர் ஆக முடியாது. அறிவால் முதிர்ந்திருப்பவரே உண்மையில் பெரியவர். உண்மையை பேசுங்கள். கோபத்தை தவிர்க்க முயலுங்கள். கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அறிஞனோடு வாழ்ந்தாலும் முட்டாள்களால் அறிவை பெற முடியாது. குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியால் அறிய முடிவது இல்லை. நல்ல வழியில்
செம்மையாக நிர்வகிக்கப்பட்டனுமே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையதாக இருக்கும். எவன் ஒருவன் அடக்க அரிதான கொடிய ஆசையை அடக்கி வெல்கிறானோ அவனுடையது துயரங்கள் தாமரை இழை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும். வழி தவறி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி ஆள்பவனையே நாம் சரியான சாரதி என்று சொல்வோம். மற்றவர்கள் கடிவாள கயிற்றை கையில் வைத்திருப்பவர்களே. வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது. எனவே அதை கண்டு மிரள தேவையில்லை. வயது முதிர்ந்த பெரியோரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயுள், அழகு, இன்பம், வலிமை என்னும் 4 பயன்களும் அதிகரிக்கும். மாசுக்கள் அகன்று நீ தூயவனாகிவிட்டால் ஒளிமிக்க மேலாளர் வாழும் உலகை நீ அடையலாம். அதன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. வாழ்க்கை கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள். ஊக்கமும் அறியவும் உடையவனாயிரு. அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு 100 ஆண்டுகள் வாழ்வதை விட தியானம் செய்து ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வதே வாழ்வின் சிறப்பு உடையதாகும். அனைவரையும் நேசியுங்கள். ஒருபோதும் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவீர்கள். கடலில் வந்து கலக்கும் ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகாசமுத்திரம் என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா சாதியினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து ஒற்றுமையாய் இருந்தால் சகோதரர்கள் ஆகிவிடுகிறார்கள்.